ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்காவில் நடந்த மிகப்பெரிய ஹைஜாக், நடுவானத்தில் ஹைஜாக் பண்ணி காத்தோட காத்தா கலந்த நபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு த மிஸ்ட்ரி ஜேர்னலிசம். நவம்பர் 24, 1971 3 மணிக்கு போர்ட்லண்ட் ஏர்போர்ட்டில் உள்ள டிக்கெட் கவுண்டருக்கு போய் நார்த் வெஸ்ட் ஓரியன்ட் ஏர்லைன்ஸ் விமானம் 305 போர்ட்லண்ட் டு சியாட் போகிறதுக்கு ஒரு டிக்கெட் எடுக்கிறாரு. அவர் பெயர் டான் கூப்பர். இவர் பார்க்குறதுக்கு டீசெண்டாகவும் கையில் ஒரு சூட்கேஸ் மட்டும் வச்சிருக்காரு. ஃப்ளைட்டுக்குள்ளே போய் சீட் நம்பர் 18 உட்கார்றாரு. இவரையும் சேர்த்து மொத்தம் 36 பயணிகளும் அவர் குழு மெம்பர்ஸும் இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. டான் கூப்பர் அட்டண்டை கூப்பிட்டு குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறாரு. குடிச்சிட்டு அவன் கையில் ஒரு சீட்டை கொடுக்குறாரு. ஃப்ளோட் பண்ணுறதுக்கு தான் நம்பரை கொடுக்குறாருன்னு நினச்சிட்டு அவங்க அந்த சீட்டை படிக்காமல் அப்படியே பையில் வச்சுருந்தாங்க. மறுபடியும் டான் கூப்பர் அட்டண்டை கூப்பிட்டு அதை படிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறாரு. உடனே அவங்களும் அந்த சீட்டை படிக்கிறாங்க. அதில் என் கையில் இருக்க சூட்கேஸில் பாம் இருக்குது, நீங்கள் என் பக்கத்தில் அமைதியாக உட்காருங்க அப்படின்னும், எனக்கு 2 லட்சம் அமெரிக்கன் டாலர்ஸும் 4 பேராசூட்டும் ஃப்ளைட்டோட ஃபியூவல் டேங்கை ஃபுல் பண்ணுறதுக்கு ஃபியூவல் கண்டெய்னரும் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு டிமாண்ட் வைக்கிறாரு. இதை போய் பைலட்டை சொல்லி கீழே உள்ள லோக்கல் அத்தாரிட்டிஸை சொல்கிறாரு. நீங்கள் போய் சொல்லிட்டு வர வரைக்கும் என்னுடைய கம்யூனிகேஷனுக்கும் என்னுடைய சேஃப்டிக்கும் இன்னொரு அட்டண்டை உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அட்டண்டும் டினா மக்லோ அப்படிங்கிற அட்டண்டை டிபி கூப்பர் உட்கார வச்சுட்டு போயிருந்தாங்க. சியாட்டில் உள்ள லோக்கல் அத்தாரிட்டிஸை ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணப்பட்டதையும் டான் கூப்பரோட டிமாண்ட்ஸையும் பாஸ் பண்ணுறாரு. லோக்கல் அத்தாரிட்டிஸும் அமெரிக்கன் டாலர் 2 லட்சம் ரூபாயை ரெடி பண்ண எல்லா ப்ராசஸும் மேக் பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்தியா மதிப்புக்கு 1.5 கோடி அவங்களுக்கு அதை ரெடி பண்ண டைம் எடுக்குது. அதுக்குள்ளேயும் ஃப்ளைட் சியாட்டுக்கு வருது. என் கையில் பணம் கிடைக்கிற வரைக்கும் ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு டிபி கூப்பர் சொன்னனால பைலட்டும் ஏர்போர்ட்டை சுற்றி வந்துட்டு இருக்காரு. 2 மணி நேரம் கழிச்சு மதிப்புக்கு 1.5 கோடி ரூபாயும் 4 பேராசூட்டையும் ரெடி பண்ணிட்டு டான் கூப்பருக்கு ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணுறதுக்கு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. ஃப்ளைட்டும் சியாட்டில் லேண்ட் ஆகுது. உடனே டான் கூப்பர் அட்டண்டன்ட் டினா மக்லோவை கேட்ட டிமாண்ட் வந்துச்சு, போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புகிறான். அவங்களும் போய் வாங்கிட்டு வந்த பிறகு பேசஞ்சரையும் 2 அட்டண்டன்ட்டையும் ரிலீஸ் பண்ணுறான். இது எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு இருந்தப்பயே ஃப்ளைட்டோட ஃபியூவலும் ஃபுல் பண்ணப்படுது. அடுத்த செகண்டே அடுத்த டிமாண்டை டிபி கூப்பர் வைக்கிறான். அதுதான் ஃப்ளைட் இப்போ உடனே டேக் ஆஃப் ஆகணும். ஆகிறது எங்கேயும் நிற்க கூடாது, மெக்சிகோ சிட்டி தான் போகணும். ஃப்ளைட் கேபினில் உள்ள எல்லா லைட்டும் ஆஃபில் தான் இருக்கணும். ஃப்ளைட்டோட பேக் சைடு அடிபாகத்தில் இருக்க ஸ்டேர் கேஸ் எப்பயுமே ஓப்பனாக தான் இருக்கணும். இதுக்கு மேலே ஃப்ளைட் 10,000 அடி கீழே தான் பறக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. இப்படி நிறைய டிமாண்ட்ஸ் வைக்கிறான். பைலட்டும் எங்களுக்கு எல்லா டிமாண்ட்ஸும் ஓகே, ஆனால் 2 டிமாண்ட்ஸ் மட்டும் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு மறுக்கிறாரு. அதுதான் மெக்சிகோ சிட்டிக்கு நம்மளால ஸ்ட்ரெயிட்டாக போக முடியாது. ஃப்ளைட்டோட ஃபியூவல் டேங்க் அவ்வளோ பெருசு இல்லை, அதனால இன்னொரு ஏர்போர்ட்டில் ஃபியூவல் ஃபில் பண்ணணும்னு சொல்லி 4 ஆப்ஷன் சொல்கிறாரு. அதில் டிபி கூப்பர் ரெனாவை செலக்ட் பண்ணுறாரு. 2வது என்ன அப்படின்னு கேட்குறாரு. பின்னாடி உள்ள படிக்கட்டை ஓப்பன் பண்ணியே பறக்க முடியாது, அது நமக்கே ப்ராப்ளம் ஆயிரும். சரி ஓகே, நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. எல்லாரும் கேபினுக்குள்ள அனுப்பிட்டு பயணிகள் இருக்க இடத்துல டான் கூப்பர் மட்டும் இருக்கான். ஃப்ளைட்டும் ரெனா ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகுது. ஃபியூவல் ஃபில் பண்ணலாமா அப்படின்னு டான் கூப்பர்கிட்ட கேட்க போகிறாங்க. ஆனால் அங்கே டான் கூப்பர் இல்லை. ஃப்ளைட்லேருந்து ரெனா வர வழியில் ஸ்டேர் கேஸை திறந்து காத்தோட காத்தா பறந்துட்டாரு. ராபரி நடந்த உடனே FBI உள்ள வந்து ஃப்ளைட்டை நல்லா செக் பண்ணுறாங்க. 2 பேராசூட்டையும் டான் கூப்பரோட டையும் கிடைக்குது. இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண குழு மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கேட்டு டான் கூப்பரோட ஸ்கெட்சை வரைய ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் சொன்ன பதில் என்னன்னா, அவன் கருப்பு கலர் கண்ணாடி போட்டிருந்தான், டார்க் ஹேர், பிளாக் கலர் கோட் மற்றும் ப்ரௌன் ஷூ போட்டிருந்தான், அவனுக்கு 40 வயது இருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஒரே மாதிரியான பதில தான் சொல்றாங்க. FAயும் சியாட் டு ரெனாக்கு இடையில உள்ள ஃபாரஸ்ட்டில் தேட ஆரம்பிக்கிறாங்க. டிபி கூப்பரை கண்டுபிடிக்க முடியல. FBI அடுத்ததா டிபி கூப்பருக்கு கொடுத்த பணத்தோட சீரியல் நம்பரை டிவியில் பப்ளிஷ் பண்ணி இந்த பணத்தை யாராவது யூஸ் பண்ணி ஏதாச்சும் வாங்கினா FIக்கு தகவல் சொன்னால் ரிவார்ட் தரப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்போ யூஸ் ஆச்சுன்னா 9 வருஷம் கழிச்சு, அதாவது 1980 பீச்சில் ஒரு சின்ன பையன் விளையாடிட்டு இருக்கான். அப்போ அவன் கையில் ஒரு பேக் கிடைக்குது. அதை அவன் அவங்க அப்பா அம்மாட்ட போய் கொடுக்குறான். அவங்க டிபி கூப்பர் கேஸை டிவியில் பார்த்துருந்ததுனால FBI கிட்ட தகவல் சொல்றாங்க. அவங்களும் வந்து பார்த்துட்டு இந்த டிபி கூப்பர் கொடுத்த பணம் தான், ஆனால் வெறும் அமெரிக்கன் டாலர் 5,000 தான் கண்டுபிடிக்கப்படுது. இந்தியா மதிப்புக்கு வெறும் 4 லட்சம். ஆனால் அதை வச்சு டிபி கூப்பரை பற்றி எந்த தகவலும் கண்டுபிடிக்க முடியல. FBI 1000க்கும் மேற்பட்டவங்களை சந்தேக நபராக விசாரிக்கிறாங்க. அதில் முக்கியமான பிரைமரி சஸ்பெக்டை பற்றி பார்ப்போம். சஸ்பெக்ட் நம்பர் 1 ரிச்சர்ட் ஃப்ளோயோல்மிக். டிபி கூப்பர் ஹைஜாக் பண்ணி 4 மாதம் கழிச்சு அதே மாதிரி அதே ஃப்ளைட்டில் சீட்டை கொடுத்து ஹைஜாக் பண்ணுறாரு. இவர் கொடுத்த சீட்டில் இருந்த கடைசி வேர்டும் டிபி கூப்பர் கொடுத்த சீட்டில் இருந்த கடைசி வேர்டும் ஒன்று தான், அது நோ ஃபன்னி ஸ்டாப், காமெடியாக எதுவும் பண்ணாதீங்க. இவர் ஹைஜாக் பண்ணிட்டு தப்பிக்கிறப்ப FBI கிட்ட மாட்டியிருந்தாரு. இவர் தான் டிபி
டிபி கூப்பர் அப்படின்னு 99% இருந்தாலும் அட்டனன்ட் இவர் டிபி கூப்பர் அப்படி இல்லைனால இவருக்கு 45 வருஷம் ஜெயில் தண்டனை. ஆனா 9 மாசத்திலே தப்பிச்சிருந்தாரு. அதுக்கு பின்னாடி போலீஸ் இவரை என்கவுண்டர் பண்ணி ஃபைலை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. 4 மாசத்துக்கு முன்னாடி அதே ஃபிளைட்ல ஹைஜாக் பண்ணிட்டு தன்னுடைய முகம்லாம் டிவியில் பப்ளிஷ் ஆயிட்டு இருக்கப்ப மறுபடியும் வந்து அதே ஃபிளைட்ல ஹைஜாக் பண்ண மாட்டாரு டேன் கூப்பர். இவர் டேன் கூப்பரோட கேஸை டிவியில பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம பண்ண என்ன அப்படின்னு சொல்லி வந்து ஹைஜாக் பண்ணி மாட்டிக்கிட்டாரு. சஸ்பெக்ட் நம்பர் 2 டொயின் வெப்பர். இவர் இன்னும் ஒரு நாள் தான் உயிரோட இருப்பாருன்னு டாக்டர் சொன்னனால தான் ஒய்ஃபை கூப்பிட்டு நான் தான் டிபி கூப்பர் அப்படின்னு சொல்லி டிபி கூப்பர் ஃப்ளைட்டில் கொடுத்த சீட்டில் இருந்த ஹேண்ட் ரைட்டிங்கும் இவரோட ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒன்று போல இருக்கு. பணம் கிடைச்ச பீச் இவர் இருக்க இடத்துல இருந்து 1000 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு. 4 மாசத்துக்கு முன்னாடி தான் ஒய்ஃபை கூப்பிட்டு அந்த பீச்சுக்கு போயிட்டு வந்திருக்கு. இப்படி எல்லா ஆதாரமும் இவர் தான் டிபி கூப்பர் அப்படின்னு சொல்றதுக்கு இருந்தாலும் ஃப்ளைட்டில் கிடைச்ச எந்த ஃபிங்கர் பிரிண்டோடையும் இவர் ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகலை. அதனால இவர் டிபி கூப்பர் இல்லை அப்படின்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஜூலை 2016 டிபி கூப்பர் இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி FBI இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. யார் டிபி கூப்பர் அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே மர்மமாக தான் இருக்குது. டிபி கூப்பரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான மிஸ்ட்ரியான வீடியோஸ் பார்க்க நம்மளுடைய மிஸ்ட்ரி ஜேர்னலிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னொரு மிஸ்ட்ரியான வீடியோவில் பார்ப்போம். பாய்.